துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சொத்து விபரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் குமரவேல் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள தேர்தல் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளரான குமாரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் நடப்பு தேர்தலில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்புமனுவில் இந்த விவரங்கள் குறித்து எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரது மனைவி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கங்கள் எதுவும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் 11,06,00,000 ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு வேட்புமனுவில் 10 கோடி என குறிப்பிட்டிருக்கிறார். மீதமுள்ள 1,06,00,000 பணம் திரும்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறியிருக்கிறார். 2020ஆம் ஆண்டுக்கு முன் 2 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது 10,98,00,000 ரூபாய் வருமானம் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது கூறும் உரிய விளக்கங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் சொத்து குறித்து தவறான முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது என்பதால் இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடக்க வருமான வரித்துறைக்கும் கார்ப்பரேட் விவகாரத்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு இன்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது வேட்புமனுவில் தவறாக தகவல் தெரிவித்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டதால் இந்த விவகாரத்தில் தேர்தல் வழக்குதான் தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவிற்கு வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அருணேஷ். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சொத்து விபரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் குமரவேல் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள தேர்தல் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்களுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளரான குமாரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் நடப்பு தேர்தலில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்புமனுவில் இந்த விவரங்கள் குறித்து எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரது மனைவி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தில் 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கங்கள் எதுவும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் 11,06,00,000 ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு வேட்புமனுவில் 10 கோடி என குறிப்பிட்டிருக்கிறார். மீதமுள்ள 1,06,00,000 பணம் திரும்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறியிருக்கிறார். 2020ஆம் ஆண்டுக்கு முன் 2 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது 10,98,00,000 ரூபாய் வருமானம் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது கூறும் உரிய விளக்கங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் சொத்து குறித்து தவறான முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது என்பதால் இந்த முரண்பாடுகள் குறித்து
விசாரணை நடக்க வருமான வரித்துறைக்கும் கார்ப்பரேட் விவகாரத்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு இன்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது வேட்பு மனுவில் தவறாக தகவல் தெரிவித்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டதால் இந்த விவகாரத்தில் தேர்தல் வழக்குதான் தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவிற்கு வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.